சாலமோன் பெரிய ஞானி. அவன் ஞானத்தை பார்க்கிறதுக்கு ஆட்கள் வந்தாங்க. அவன் டைனிங் டேபிள்ல இருந்த சாப்பாடு வகை அதற்கு முன்பாக ஒருத்தனும் சாப்பிட்டதில்லை, அதுக்கு பின்பாகவும் சாப்பிட்டதில்லை. அவ்வளவு பணக்காரன். பொன்னும் வெள்ளியும் சாலமோனுடைய நாட்கள்ல பெரிய விஷயமே கிடையாது. அவன் விழுந்தான், அவன் விழுந்து போனான். ஆனா கர்த்தருக்காக விருப்பம் கொண்டிருக்கிற தாவீதோ விழுந்தாலும் கர்த்தர் அவனை மீட்டெடுத்தார். ஆமென். தேவ பிள்ளையே, உன் ஞானத்தை பார்க்கிலும், உன் படிப்பை காட்டிலும், உன் அனுபவத்தை காட்டிலும் நீ ஆண்டவருக்காக கொண்டிருக்கிற விருப்பம் ஒன்று உண்டானா உன் தலை ஒரு நாளும் குனியவே குனியாது, உன் முகம் வெட்கப்பட்டு போகவே போகாது. இன்றைக்கு மத்தியான நேரத்துல இந்த 2வது சர்வீஸ்ல இதுல நீங்க ஊக்கமாய் நாட்டப்பட்டீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க. உன் பிள்ளைக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்குள்ளாக தேவனுடைய விருப்பம் வரணும். சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்குள்ளாய் கர்த்தருக்காக, கர்த்தர் மேல ஆசை உண்டாகணும். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் புரியுது? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த மனுஷனுடைய வீட்டையும் ராஜ்யத்தின் சிங்காசனத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? தேவாலயத்தின் மேல விருப்பம் கொண்டிருந்தான். அவருக்காக ஒரு இடத்தை கட்டி எழுப்பணுங்கிற ஒரு தாகம் கொண்டிருந்தான். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆமென். நான் ஆரம்பத்துல நான் படிக்கும்போது ஒரு கிளினிக்ல வேலை செய்து கொண்டிருந்த சும்மா, அவர் எனக்கு சம்பளம் எல்லாம் கொடுக்க மாட்டார். படிக்கும் பொழுது 4வது செமஸ்டர் நினைக்கிறேன். அப்போ சைதாப்பேட்டையில ஒரு கிளினிக் இருந்தது, விஜயா கிளினிக்ன்ட்டு. அந்த ஃபாத்திமா ஸ்கூலுக்கு ஆப்போசிட் ஒரு ரோட்ல இருக்கும். அந்த இடத்துல நான் எனக்கு காலேஜ் போயிட்டு ஈவினிங் வந்து வேலை பார்ப்பேன். ஒரு 2 மணி நேரம் அங்க இருப்பேன். சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடணும். இன்சுலின் இன்ஜெக்ஷன் காலையிலும் மாலையிலும். ஒரு இன்ஜெக்ஷனுக்கு 20 ரூபாய், 2 இன்ஜெக்ஷனுக்கு எவ்வளோ? 40 ரூபாய். ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ ரூபாய் கிடைக்கும்? 40 ரூபாய் கிடைக்கும். ஒரு சண்டே விட்டுருங்க, சாட்டர்டே வரைக்கும் 6 × 40 பாருங்க எவ்வளோன்ட்டு. அந்த பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் நடத்தி பிள்ளைங்களுக்கு சாக்லேட் கொடுத்து கிஃப்ட் வாங்கி கொடுத்து பிள்ளைகளை சேகரிப்போம். அப்படி ஆரம்பிச்ச ஊழியம் இன்றைக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் கொண்டு வந்தார் பாருங்க. உங்க ஆசை, உங்க விருப்பம் கிறிஸ்துவுக்காக இருக்கும்னா ஒரு நாளும் தொடங்கினவர் நடத்துவார், கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லிடுவோம். ஆமென்.